பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. கடந்த 1/6/2019 வாசுதேவநல்லூர் வழியாக செண்பகவழி தடுப்பணை தடயணியை கள ஆய்வு செய்ய சென்றபோது ஆலங்குளம், புதுப்பட்டி, மருதாம்புத்தூர், காத்தபுரம், முக்கூடல் வழியாக சென்றேன். இந்த ஊர்களில் பல சாலைகள் குண்டுவழியாக இருந்தன. ஆனால் வாசுதேவநல்லூர், தரணி நகர், சுகர்மல் சாலை, பாரதியார் பொறியியல் கல்லூரி, நாரணபுரம் கோயில் நகர் முதல் செண்பகவழி தடுப்பணை வரை சாலையை அகலப்படுத்தும் போர்வையில் மக்கள் நடமாட்டமே இல்லாத சுமார் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 16 கோடியை ஒதுக்கி 2 கோடிக்கு கூட செலவு செய்யாமல் சுமார் 14 கோடியை பகல் கொள்ளை அடித்து முடித்துள்ளனர் நெடுஞ்சாலை அதிகாரிகள். மேற்படி இடங்களை புகைப்படுதல் மனுஅளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வழக்கு எண் டபிள்யூ நம்பர் 170/2019 வழக்கு தாக்கல் செய்த வழக்கிற்கு பின் நோட்டீஸ் பெற்றுக்கொண்டவுடன் விளம்பர பூரணி சாலையை ஆரம்பிக்கும் இடத்தில் நடாமல் கடைசி பகுதியில் மலை அடிவாரம் ஓரமாக மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் 16,04,00,000 மதிப்பீட்டில் சாலை அகலப்படுத்தப்படுகிறது என விளம்பரப்போடு நடுகின்றனர். இதில் கட்டப்பட்டுள்ள 41 பாலத்திலும் அடியில் மதிப்பீட்டில் உள்ளபடி தோண்டாமலும் மதிப்பீட்டில் உள்ளபடி பவுண்டேஷன் காங்கிரீட் போடவில்லை. மேற்படி சாலையில் மக்கள் நடமாட்டமோ வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தாத சாலைக்கு போலியாக டிராபிக் சென்ஸ் எடுத்து போலியாக ஆவணங்களை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி 16,04,00,000 நிதியை பெற்று பகல் கொள்ளை அடித்து முடித்துள்ளனர். எண்ணற்ற கிராமங்கள் இன்றும் குண்டு வழியாக உள்ளன. மக்கள் நடப்பதற்கு கூட தகுதி இல்லாத நிலையில் பல கிராமங்கள் இன்றும் உள்ளன. அதிகாரிகளுக்கு மக்கள் பயன்பெறும் என்கிற எண்ணம் சிறிதும் இல்லை என்பதற்கு இந்த சாலை உதாரணமாக உள்ளது. மேற்படி சாலை சம்பந்த உதவி பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை அனுப்பிய தகவல்கள், வரைபடங்கள் இத்துடன் இணைத்துள்ளேன். மேற்படி மனுவினை மத்திய அரசுக்கு அனுப்பிய நகலும் தகவலாக இணைத்துள்ளேன். மேற்படு வழக்கு அபிடவிட், கூடுதல் அபிடவிட், கூடுதல் ஆவணங்கள், கூடுதல் அபிடவிட் மக்களின் பார்வையாக இத்துடன் இணைத்துள்ளேன். இவர்களை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்